மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சனி பகவான் மீனத்திலிருந்து 3ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ 3வது பார்வையா பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா மிகுந்த கவனமா இருக்கும். 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தேவையற்ற அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சனி பகவான் எப்போதுமே 2ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது பாத்தீங்கன்னாக்கா தேவையற்ற அவமானங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதனால மீன ராசியில் மேச லக்னத்தில் பிறந்த ஜாதகதாரர்கள் அதுல கவனமா இருங்க. அதே நேரத்துல மீன ராசியில இருக்கனால பாத்தீங்கன்னாக்கா அந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை சனி பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்ப லக்னத்துக்கு 6ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கும்போது 6ஆம் இடம்ங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம். அந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் பார்க்கும்போது சனி பகவான் சொல்லக்கூடிய பாவகிரகம் எந்த இடத்தை பார்க்கிறோ அந்த இடத்தை கெடுப்பாரு. அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் பார்வையாக ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்ப கடன் நோய் எதிரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. அதனால அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே அந்த லக்னத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. லக்னத்துக்கு 12ஆம் இடத்திலிருந்து தனது 10ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்ப இந்த மீன ராசிக்கு மேச லக்னதாரருக்கு லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா தகப்பனார் உடல்நிலையில மிகுந்த அக்கறையா இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் சரியா. அப்போ தன விஷயங்களையும் பாத்தீங்கன்னாக்கா அதுதான் சொல்றது, தன விஷயங்களுக்கும் அவமானங்களையோ அதாவது தேவையற்ற சச்சரவுகளையும் ஏற்படுத்துறதுக்கு உண்டு. தகப்பன் உடல்நிலையில் கவனமா இருக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா கடன் நோய் எதிரிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அந்த காலத்துல கட்டுக்குள்ள இருப்பாங்கன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட லக்னத்துக்கு 12ஆம் இடத்தில் ராசியின் மீது பயணிக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட தூக்கத்தை கெடுப்பாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா விரயத்தை ஏற்படுத்துவாரு. இதுல எல்லாம் மிகுந்த கவனமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மீன ராசியின் மேச லக்னத்தில் பிறந்த ஜாதகருக்கான பலன்கள். நன்றி.